இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் நம்ம கோவிந்தண்ணனை கூப்பிட்டு களை ஓட்ட போடுறாங்க நம்ம காட்டில். இது சோனாலிக்கில் DI 750 3rd வண்டி மாடல். நம்மகிட்ட பருப்பு போடுற பொட்டி இல்லை, அதனால் நல்லா சொல்லிடுவேன். காட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. என்னாச்சுங்க, மண் நல்லா இருக்குது, பல பழனுது, போட்டால் முளைச்சிங்க அப்படி. நான் மண்ணு பதமாக இருக்குதுல்ல. ஆ மொட்டை எடுத்தாண்ட இந்தா வேலை செய்யறான்றதுல பாய் பயங்கர வேலை செய்யறான். என்ன வேலை நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே தடி மாதிரி இருக்கு போகலாம். வரப்ப பிடிச்சிட்டு இருந்த நீ முந்தா இப்போலாம் காய்ச்சலில் பார்க்காத போன அந்த வெயிலில் அவள் தான் இந்த ஒரு வரப்பு தானே. அதுவும் தானே. அதுவும் தான். கொட்டலாமா என்னென்ன பண்ணலாம்? கொட்டினா தான் நல்லா தெரியும் நம்மளுக்கு. 4-5 வருமா ஒரு வேலை, அதெல்லாம் 5 தான். இந்த 4 சுற்று அந்த 4 சுற்று வருமா, அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் வரும். எப்படின்னா இது கொட்டலாம். கொட்டுறது நான் வீடியோ எடுக்க வேணாமா? சரி, மேலே தூக்கி மட்டும் வை, நான் பார்த்துக்கிறேன். மேலே தூக்கு. கொட்டுறதுலேருந்து இறக்குறதுலேருந்து வீடியோ எடுக்கணா? ஆமாண்ணா. எது எடுப்பீங்க, எது விடுவீங்க? எல்லாமே எடுப்போம். தண்ணி ஏற்றுறதெல்லாம் இன்னும் போடல, கொஞ்சம் கொஞ்சம் போடலான்னு பார்க்குறேன். டைம் இல்லைனா எல்லாத்துக்குமே எடுக்க முடியுமா? பருப்பு நல்லா இருக்குதுல்ல. பெரும்பருப்பு 2-3 ரகம் இருக்குது. 3 ரகம் தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறது? நம்மளுக்கு தான் இருந்தால் நம்ம எடுத்து வைக்கலாம். போனாண்ணா ஒரு வருஷம் தான் லாபம் வந்துச்சு. முன்னாடி வருஷம்
இந்த வருஷம்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. இது போதும். குச்சியில் இந்த வருஷம் நட்டாகி போச்சு. டீ போவோம் அப்படியே. கீழே கொட்டி போயிருமா? நல்லா விரைச்சி விட்டு ஓட்டுறாங்களாம்மா மேட்டுக்காட்டு சைடில். மேலே கிடக்குது. கொட்டலாம் மாட்டேங்குது. கொட்டலாம் எல்லாமே கொட்டிடலாம்னு நினைக்கிறேன். 10 வளம் தான் வர மாட்டேங்குது. அப்புறம் கொட்டிக்கலாம். 10 வளம் தான் வர மாட்டேங்குது. இந்த மடத்துக்கு இருந்தால் 10 வளம். 10 வளம் 2 இருக்குமா? 2 3 இருக்குமா? இதில் 2 இருக்கும். தேங்காய் உளிச்சா பருப்பு போடுவா சார். நீங்கள் போடுறீங்களா? மூளையில் அங்கே பருப்பு ஒன்று இது ஊனியாச்சுண்ணா. ஊனியாச்சா? போட்டுரு. இதுவும் தானே? இதுவும் தான். இது 2ம் கொஞ்சம் பத்தாத கொஞ்சம் பார்த்தா போகணும்னு நினைக்கிறேன். அண்ணா போதும்ண்ணா. அண்ணா போதும். சில பேர் மாட்டுலேயும் போடுறாங்க, அந்த தள்ளு வண்டிலையும் போடுறாங்கங்க. சரி லேட் ஆயிரும் அப்படின்ட்டு கொஞ்சம் மெதுவாக போடுறோம் அவசர அவசரமாக. மழை வர மாரி இருக்குது டெய்லிக்கு சாயந்தரம் பார்த்தா. மாட்டில் போட்டால் ஓரளவுக்கு நல்லா முளைக்குங்கிறாங்க. ஒரு 4 வயலும் போடணுங்க. 10ல் 2 வயலுக்கு தான் கொட்டை இருக்குன்னு நாங்கள் கலக்கொட்டை. அப்புறமேட்டு 10ல் ஒரு வயல் வெங்காயம் வச்சுக்கலான்ட்டு. வண்டி ஓடுற சத்தமே கேட்காதுங்க. இந்த வண்டி மட்டும் எப்பயுமே நம்ம மண்ணை ஓட்டுறது அப்படி தான். மணிக்கு 3 to 4 அதிகமாக லோடு கொடுத்தா ஒரு 5 போகுங்க. மேக்ஸிமம் 4 இது காலி ஆயிரும். வளைச்சி ஓட்டினாலும் கழிக்கின்றதுங்க. ஒரே சால் அவ்வளோதான். இந்த பாருங்க வாங்கினதாங்களா? ஆஹா, இது அதோட வாங்கிட்டு வந்துடா. கலப்பிக்கு தனியாக வேணும்ன்ட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எப்படி இதில் அள்ளிக்கு வருது. கீழே அள்ளிக்கு வந்து குழியில் போட்டிருக்கு. ஆ சரிண்ணா.
கடைசியாக தள்ளி விடணுங்க எல்லா பக்கமும் சரி. எங்கள் தம்பியும் தாத்தாவும் மேலே வீடு வரப்பட்டுறாங்க. நானாக தூக்கி ஓட்ட சொல்கிறேன். 10 RPM தாங்க வண்டி, சும்மா சூப்பராக இருக்குது. இந்த வண்டி நல்லா மைலேஜும் வருதுங்கிறாங்க. குளம் ஆனால் திரும்பும் போது இறைய மாட்டேங்குது. மழை வந்து போட்டு அமுத்தி தானே இப்படி ஆகி போச்சு. இல்லைன்னா பொறுப்போர்னு இருந்திருக்கோம். இப்போ முளைச்சிட்டு இருக்கிற பிள்ளைலாம் செத்து போயிரும்ல. போக்கு போனால் போதும், மீதி மருந்து அடிச்சு விட்டுருந்த தண்ணி கட்டி. இது பிடிஎஸ் அப்படிலாம் இல்லைங்க. அந்த சென்டரில் அந்த ரோலர் மாரி சுற்றுது இல்லைங்களா, அதில் செயின் போட்டு சுற்ற விட்டு போடுறாங்க இந்த கலப்பைக்கு. ரெண்டு வயல் போட்டாச்சுங்க, அவ்வளோதான். 3வது வயல் போட்டுட்டுருக்குது. அவ்வளோதான், பருப்பும் ஆக மாட்டேங்குது. ஆனால் இந்த பல்லு வழியாக தானே சுற்றுது. இப்படி ஓரம் போகிறலாம் இந்த லிவர் இழுத்து பிடிச்சிக்கணும். இதில் இன்னொரு டைப் மாடல் மிஷினுக்கு தானே அந்த உள்ளாரி, அந்த பொட்டிக்குள்ளாரி அந்த பல்லு. ஆமாம், எப்படி பருப்பு கொஞ்சம் பத்தலைங்க, போய் வாங்கிட்டு வந்தோம். கிலோ 130 ரூபாங்கிறாங்க, 2ஆம் நம்பரு. இப்போ தான் வாங்கிட்டு வந்துட்டு கொட்டி மறுபடியும் போட்டுட்டுக்கிறோம். ஒரு 20 கிலோ பத்தலை, ஒரு 2 வயலுக்கு.
எதில் போட்டால் நல்லா வரும், நல்லா முளைக்கும், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கும் பிடிக்கும். வெயில் மொட்டை வெயிலுங்க, சரியான வெயில் போட்டு தாக்குது. மழைக்கெல்லாம் வந்துட்டால் ஒரே கொட்டை கூட முளைக்காது. வண்டி அப்படியே பூச்சி மாரி வருதுங்க. 10 RPM தான், அதுக்கு மேலாம் வச்சா வேகமாக போயிடும் வண்டி. இவ்வளோ அருமையாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள். எல்லாருமே சோனாலிக்கா பரவாயில்ல, சோனாலிக்கா பரவாயில்லன்னு இப்போ சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. இவரும் 585 ஏதோ ஒன்று வச்சுருந்தார் சர்பாஞ்சி. அப்புறமேட்டு சரி அந்த வண்டி ரொம்ப கண்டமாயிருச்சு, அப்புறம் அதை விட்டுட்டு இப்போ தான் புதுசு இதை எடுத்தார். 2 வருஷம் ஆகுது. இந்த வண்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கும் ஒரு ஐடியா வரும்ல எடுக்கலான்னு. அவ்வளோதாங்க, பருப்பு போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட் ஒரு சுத்து தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் நல்ல வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க. எல்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்களும் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாங்க.